கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான UAEயில் இருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த தாய்லாந்தைச் சேர்ந்த மயூரி நரி என்ற சரக்கு கப்பல் மீது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ஈரான் தாக்குதல் நடத்தியது. அணு ஆயுத பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்காவும், ஆபரேஷன் ராரிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதாகவும் அந்த வழியாக பயணிக்கும் கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் அறிவித்தது. இந்நிலையில் UAEயில் இருந்து தாய்லாந்தைச் சேர்ந்த மயூரி நரி என்ற கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக குஜராத் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த கப்பலின் மீது ஈரான் திடீரென தாக்குதல் நடத்தியது. அதில் மொத்தம் பயணித்த 20 பேர் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் அந்த சம்பவத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், குஜராத்தின் காந்த்லா துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டு கப்பல் மயூரி நரி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது. மேற்காசியாவில் நடக்கும் மோதல் காரணமாக வர்த்தக கப்பல்கள் இலக்காக மாற்றப்படுவது வருத்தம் தரக்கூடியதாகும். மேற்காசியாவில் மோதல்கள் தொடங்கியதில் இருந்து இந்தியர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்துள்ளனர். தாக்குதல்களின் தீவிரமும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. எனவே வர்த்தக கப்பல்கள் மற்றும் அப்பாவி கப்பல் பணியாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது.